பாவி உடைய அண்ணன் அந்த கம்சன் செய்த இந்த செயலை பார்த்திருக்கலாம். வயதான எனக்கு உங்களை திருமணம் செய்து வைத்து வாழ வேண்டிய வயது இந்த வயதான கிழவனை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் என்ன சுகத்தை அனுபவிக்க போகிறீங்க? என்ன செய்வது? படுபாவி குரு என்று பாராமல் அடித்து சித்திரவதை செய்து உங்கள் இருவரையும் திருமணம் செய்து வைத்து விட்டானே. இருந்தாலும் இன்று நமக்கு திருமணம். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான். அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு நடந்து முடிந்து விட்டது. இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற அதில் வசந்தம் வருகின்ற ஒரு இருந்தாலும் இன்று உங்களுக்கு திருமண நாள். இந்த திருமண நாளை சந்தோஷமாகத்தான் கொண்டாட வேண்டும். என்னப்பா காரணம் இருக்கிறது? நாட்டு மக்கள் எல்லாம் எங்களை செருப்பால் அடிக்கிறார்கள். சிலையாக வெடிக்க நீ செஞ்ச செயலுக்கு அடிப்பாங்க தாண்டா. இந்த வயசான கிழவனை 2 குழந்தைகளை கல்யாணம் பண்ணி விடுங்க. அம்மா உங்களுக்கு ஓணுமா வேணவா? இங்க பாருடா, நீங்க தாலி அடித்தாலும் பரவாயில்லை. நடந்து முடிந்ததை பற்றி பேசி என்ன ஆக போகிறது? ஒரு பயனும் கிடையாது. மூவர்களையும் இந்த உலகத்தையே சுத்தி காட்டி போகிறேன். நாட்டு மக்கள் தவறாக பேசுவார்களே. திருமணம் செய்த உடன் பிறந்த தங்கைகளையும் அந்த மாப்பிளை வசுதேவரையும் தேரிலே அமர்த்தி நீங்களே ரத சாரதியாக நாட்டு மக்கள் பார்த்தா அடடா சந்தோஷப்படுவார்கள். என்னை பார்த்து என்ன கால கட்ட கழிச்சுப்பாங்க. எதுக்கு பயம்? அமருங்கள். கொள்ளுங்க. முடிக்கிறதுக்கு தான் 2 பேர் வச்சுக்கிறேன். நானே ரத்தத்தை செலுத்துகிறேன். சந்தோஷமாக வாருங்கள், சந்தோஷமாக வாருங்கள்.
இருக்கின்றது. என்ன காரணம்? அண்ணா அத பார்த்தீர்களா? என்ன? ஒரு மாமரம், அந்த மாமரத்தில் ஒரு மாங்கனியானது பழுத்திருக்கின்றது. அண்ணா இதோ தெரிகிறது மாமரம். அந்த மாங்கனி எனக்கு வேண்டும், அதை பறித்து தாருங்கள், நான் ருசிக்க வேண்டும். அந்த மாங்கனி எப்படி நான் பறிப்பது? வெகு உயரத்தில் இருக்கிறதே. அண்ணா என்னால் பறிக்க முடியாதம்மா. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் அண்ணா. எப்படியாவது முயற்சி செய்து அந்த மாங்கனியை நீங்கள் எனக்கு பறித்து தர வேண்டும். அப்படியா? அந்த மாங்கனி மீது ஆசைப்பட்டு விட்டாயா? என் தங்கை ஆசைப்பட்டா நான் பறித்து கொடுக்காம இருக்க முடியுமா? எப்படியாவது முயற்சி செய்து அந்த மாங்கனை பறித்து உன்னிடம் தருகிறேனா? ஓ, பறிக்க முடியவில்லையே, உயரத்தில் இருக்கிறது. ஓ, 8வது உயரத்தில் இருக்கிறது. நான் எப்படி பறிப்பது? சரி, எப்படியாவது ஏறி பறித்து விடுகிறேன். ஓ, ஆடா கம்சனே, என்ன ஆர்வம் இருந்தால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை எனக்காக படிக்கின்ற இந்த மாங்கனியை சதா நேரமும் அவனே அவனே என்பதை விடுத்து சிவமே சிவமே என்று துதித்து வருகின்ற இந்த கானகத்திலே இருக்கக்கூடிய பரிசித்து மகாரிஷி எனக்கு சேர வேண்டிய இந்த மாங்கனியை உடன் பிறந்த தங்கை தேவகி கேட்டாள் என்பதற்காக எட்டாத மாங்கனியை நீ எட்டி பறித்திருக்கா. கம்சனே, உன் தங்கை தேவகி கேட்டாள் என்பதற்காக எட்டாத மாங்கனியை நீ எட்டி பிழைத்ததா? உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு கட்டாய மரணம் 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 மரணம். உங்களுக்கு மரணம் இருக்குமா? சத்தியமாக அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்காதண்ணா. என்னுடைய வாய்ச்சி நம்புகள் என்ன அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம் அண்ணா. நீங்கள் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கின்றது அண்ணா. இந்த மாங்கனி ஏன் கேட்டானே? அண்ணா தவறுதானே இது? ஐயோ, மாங்கனி கேட்டதால் என்னை மன்னித்து உன் வயிற்றில் பிறக்க 8வது குழந்தையா எனக்கு மரணமா? நிச்சயமாக எப்படி சூழ்ச்சிருக்கும் என்று எனக்கு தெரியாதண்ணா. அண்ணா, முனிவர் கூறிய வார்த்தை தவறாக இருக்கும். நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். தவறாக என்ன வேண்டாம். முனிவர் கூறும் வார்த்தை தவறாக இருக்காது. கண்டிப்பாக அவர் சொல்லும் வார்த்தை பழிக்கும். எனக்கு இந்த குழந்தையால ஐயா, இதுவரையிலும் இந்த வடமதுராவதி பட்டினத்தில் கம்சனுக்கு எதிரி யாரும் இல்லை என்று வாழ்ந்து கிடையாது. ஆனால் எதிரி பிறக்கப் போகிறார். உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் குழந்தை. குழந்தை பிறந்தால் தானே எனக்கு எதிரி. ஆனால் உன்னை உயிரோடு விட மாட்டேன் நான். அது எனக்கு துணிவு கொண்டாய். இப்படி மனமாறு சாட்டை கொண்டு வெற்றி கொஞ்சம் மனம் இறங்க
என்னுடைய தங்கை உன் காலை பிடித்து மன்றாடி கேட்கிறேன் அண்ணா. அண்ணா, நான் சத்தியமாக சொல்கின்றேன் அண்ணா, முனிவர் கூறிய வார்த்தை உண்மையாக இருக்காது அண்ணா. அது நிச்சயமாக பொய்யாக தான் இருக்கும் அண்ணா. என் குழந்தையால் உனக்கு எப்படி என்ன மரணம் வரப்போகின்றது? என் குழந்தை உன்னை எப்படி என்ன சாகடிக்கும் அண்ணா? வேண்டாம், எங்களை விட்டு விடுங்கள் அண்ணா. முனிவர் கூறும் வார்த்தை தவறாக இருக்குமா? சொல்லுதே அண்ணன் கேக்குறாரு. நீ அமைதியோடு அண்ணனுக்கு புரியும்படி எடுத்து சொல்லு. ஏண்டா அவனுக்கு தான் புத்தியில உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ தூண போச்சு. குழந்தை பிறந்தால் தானே இருக்க மரணம். ஆகையா உயிரோடு இதான தங்கையை கொண்டு விடுகிறேன். எங்களுக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தானே கட்டாயம் மரணம் என்று கூறியிருக்கிறார். என்னம்பா வாயவனி வயதில் உள்ள சின்ன சிறு உடையத்தாங்க எனக்கு வீட்டு எங்களுக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் உடைய கரத்திலே கொடுத்து விடுங்க உயிரோடு என்னங்க இப்பேற்பட்ட வார்த்தை நீங்கள் எடுத்திருப்பது நியாயமாகுமா? நான் பெற்றெடுக்கும் பிள்ளைகள் ஒவ்வொன்றாக எடுத்து வந்து என்னுடைய அண்ணன் கரத்தில் கொண்டு விட்டால் நிச்சயமாக அவர் உயிரோடு வாழ விட மாட்டாருங்க. என் குழந்தையை சாகடிச்சிருவாரு. நான் சொன்னதை கேளுமா? வேண்டாங்க. படுவாயு ஒண்ணு குழந்தைய கரத்தில் கொடுக்க உன்ன கொண்டுடுவானே. அப்படியா? என் உயிர் போனா போகட்டுங்க. நான் பெற்றெடுக்கும் பிள்ளையை சாகடிக்க வேண்டும் என்று இருக்கின்றாயே. என்னுடைய கண்முன்பதாகவே பச்சை குழந்தையை சாகடித்தான். அதை என்றால் பார்த்து கொண்டு உயிரோடு வாழ முடியுமா? நான் பெற்றெடுக்கும் குழந்தையால் தான் உங்களுக்கு ஆபத்து வருமா, மரணம் வருமா? அப்படி என்றால் அண்ணா, நாங்கள் இருவரும் இந்த நாட்டில் கிடையாது. நாங்கள் இருவரும் இந்த நாட்டை விட்டு சென்று விடுகிறோம். வாங்க போகலாம். நாட்டை விட்டு வெளியே சென்று இருவரும் குழந்தை பெற்றுக்க போறீங்களா? ஆபத்து. இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியே போக கூடாது. குழந்தை பிறக்கும் வரை நீங்கள் இருக்க விட பாதாள சிறை, பாதாள சிறை. வேலூர் சிறையில இருந்தது ஞாபகம் இருவரும் பாதாள சிறை. எங்களை விட்டு நாங்க போயிடுறோம். உன் மீது கோபம் கிடையாது. எட்டாத மாங்கனியை எட்டி கேட்டாய் அல்லவா? உன் வயிற்றில் பிறக்கும் குழந்தைதான் ஐயாவுக்கு எதிரி கிடையாது. ஆகையால் உங்கள் இருவருக்கும் குழந்தை பிறக்க கூடாது. உங்கள் உயிர் வேண்டும் என்றா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பாதாள சிறை. பாதாள சிறையில் இருவரையும் அடைத்து விட்டேன். அவர்கள் இருவருக்கு குழந்தையே பிறக்க கூடாது. அப்படி மீறி குழந்தை பிறந்து விட்டால் உனது உயிர் கொண்டு விடுவேன் உன்னை நான். ஐயா, காவலில் நான் இருக்கிறேன். குழந்தை பிறந்தால் ஆராய்ச்சி மணி அடிக்கும், மணி ஓசை கொடுக்கும். புறப்பட்டு